அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரைக்கும் நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பிடிசி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு நல்ல டவுன்ஃபால் ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.55% கிட்டவே கீழே இறங்கியிருந்தான். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இப்போ வந்து இங்கே பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டேயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு தெரியும். முதல்ல வீக்லிக்கு போய்டுவோம். எப்பயுமே அப்படி தான் பார்க்கணும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது தான். ஓகேவா, இப்போ இருக்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது வீக்லியை பொறுத்தளவுக்கு. இதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 94,000. ஓகேவா, அதனால் நம்ம 94,000 மட்டும் ஓரளவுக்கு வச்சுக்கலாம், போட்டு வச்சுக்குவோம். ஓகேவா, 3 டைம்ஸ் பெட்டர். ஏன்னா நமக்கு தெரியும் அடுத்தது எந்த இடத்துல நிற்க போகுதுன்ட்டு. டேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக தெரியல. இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ தெரியுமா நம்ம பையிங்னா நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணணும்னா இந்த லெவலுக்கு மேலே தான். அது வரைக்கும் நம்ம பையிங் பண்ண வேணாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் பண்ணால் இன்கேஸ் சம் சினாரியோ கீழே நடக்கும், அப்படி வேணால் நம்ம பை பண்ணலாம். அப்போனா இப்போதைக்கு பையிங்க்கு இடமே கிடையாது. நிறைய நினைப்பீங்க, ஓ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இது பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போக வாய்ப்பு இருக்குது இல்லை, ஆனால் அப்படியே மேலே போய்டும் அப்படின்னு நினைப்பீங்க. தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்ரு. ஓகேவா, 3 ஹவர்ஸில் பார்த்தாலும் சரி, 1 ஹவரில் பார்த்தாலும் சரி, இது அப்படியே கீழே இறங்கினா கூட சந்தோஷம் தான். இன்கேஸ் மேலே போனால் 98,630, இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பார் க்ளோசிங் கொடுக்கணும். எப்படின்னா 4 ஹவர்ஸில் ஸ்ட்ராங் பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலுக்கு மேலே கொடுத்துச்சுன்னா ஓகே, இது ஒரு பையிங் சைன், சின்னதாக காமிக்கும் சொல்லலாம். அது வரைக்குமே இது செல்லிங் மட்டும்தான், நம்ம பையிங் பக்கம் திரும்பக்கூடாது. இன்கேஸ் செல்லிங் ஆனால் கூட மினிமம் இந்த லெவல் 95,500லேருந்து 95,000 இந்த லெவல்கிட்ட கண்டிப்பாக நம்ம க்ளோசிங் கொடுக்கணும். ஏன்னா சப்போர்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தான் மேலே போய்க்கிறோம். செகண்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து இங்கே சம் ரியாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹோல்டிங் ஆகும், தேவையில்லாமல் நம்ம ஹெட்டேக் ஆகலாம். ஸோ செல்லிங்கில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்திரியம், இது முன்னாடி எத்திரியமே நம்ம வீக்லியில் ஃபர்ஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்லிங்கில் தான் இருக்கிறான். இவனுக்கு பையிங் மோஸ்ட்லி வர வேண்டியதாக எங்கே இருக்குன்னா இந்த லெவலில் பையிங் வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இதில் போட்டுக்கலாம், ரொம்ப அது ஒர்க் ஆகுது. டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. 4 ஹவர்ஸ் பார்த்தா 25 கண்டிப்பாக பிரேக் அவுட் தான், டவுட்ஃபுல் இல்லை. இது பையிங் பண்ணால் மினிமம் 2,900 இதுக்கு மேலே போகணும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணணும்னா. இல்லைனா கூட இதுக்கு மேலே வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். எப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிடுதா, போயிட்டு இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஓகே, அப்போ கூட சின்னதாக குவான்டிட்டி பை பண்ணலாம், ஹோல்ட் ஆகுதுன்ட்டு. மற்றபடி நம்ம பையிங் பண்ணக்கூடாது. அப்படியே கூட இங்கே வந்து ஹோல்ட் ஆனால் கூட அங்கே ரிஸ்க்கு தான், மறந்துடாதீங்க. 60 to 70% செல்லிங் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஓகேவா, சரி. டேயில் நம்ம எங்கே க்ளோசிங் பண்ணோம்னா வெரி சிமிலர். ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம்ல, சப்போர்ட், இந்த லைன் கிட்ட நம்ம எங்கே க்ளோசிங் கொடுக்கலாம். ஸோ எத்திரியமும் இன்னும் செல்லிங்காக தான் இருக்கிறோம், நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஏசிஹெச் செல்லிங் இருந்தது, இனிமேல் செல்லிங் தான். டெய்லியில் பார்த்தா தெளிவாக செல்லிங்காக தான் இருக்கிறான். நம்ம ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இன்கேஸ் நம்ம வந்து இங்கே பையிங் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து நம்ம பையிங் பண்ணலாம். அது வரைக்கும் பையிங்கிறது வேண்டாம் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம அலர்ட் சிஸ்டத்தை போட்டு சொல்லலாம், பெட்டராக இருக்கும். பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பையிங் பண்ணலாம். அது வரைக்கும் இங்கே பையிங்கிறது வேணாம், செல்லிங்லேயே இருக்கட்டும். ஏசிஹெச் அந்த டைமில் நம்ம பிடிசி ஒன்ஸ் அகைன் நம்ம செக் பண்ணிக்கணும். செல்லிங் தான் நேற்று சொன்னதான். ஜாஸ்மி செல்லிங் தான் இன்னும் பிரேக் அவுட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணலாம். அப்படியே ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக டவுன்ஃபால் தாங்க போகுது. வேணா இங்கே கூட இந்த எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் இவ்வளோ ஆட் பண்ணுறாங்க.
90% டவுன்ஃபால் தான் ஆக போகுது ஃப்ளக்ஸை. யாரும் டெலகிராம் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது கிடையாது என்ன வேணும்ட்டு. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இவனுக்கு சப்போர்ட் வரணும்னா இந்த இடத்துல மட்டும்தான். அண்ட் தென் பிப்பிங் நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி டவுன்ஃபால் ஆகிட்டோம். மார்க்கெட் போயிட்டு வந்துடுச்சு. இன்கேஸ் இது கிராஸ் போது நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் பைங்கிறது வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் எல்லா டைமும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு எதுவுமே நம்ம அலர்ட்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுக்க தான் பெட்டராக இருக்கும். பிப்பிங் அண்ட் தென் பார்த்தா ஃபார்ட்கோயினுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெட்டரான காமிக்கல. செல்லிங்கில் தான் இருக்கும் ஃபார்ட்கோயின். டேல பார்த்தீங்கன்னாலும் இப்போதைக்கு ஃபார்ட்கோயின் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும். பையிங் ஆகணும் அது சில ரைடியை கொடுத்துருந்தோம். பட் இன்னும் ரைடிங் வரல. ஸோ இன்கேஸ் இவங்க நம்ம பை பண்ணுறாங்க தான் நம்ம மினிமம் இந்த லெவல் கிட்ட தான் பை பண்ணி ஆகணும். ஏன்னா டேக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதுக்கு மேலே 4 hours க்ளோஸ் பண்ணும்போது பை பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். STMX வீக்லி செல்லுங்கிற டவுட்ஃபுல் இல்லை. பெரிய வீக்கு மாதிரி ஆகலை. செல்லிங்கிற வெயிட் பண்ணுங்க. STMX இந்த கிரியேஷனும் கிரியேட் ஆகலை. கேலா ஹோல்ட் ஆன். கேலாவையுமே ஹோல்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 ஹவர்ஸ்லாம் மேஜராக எதுவும் இல்லை. இப்போ தான் பேட்டர்ன் மட்டுமே கிரியேட் பண்ணுது. புரியுதா? கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்மால் பேட்டர்னா அந்தளவுக்கு பெட்டர் வெயிட் பண்ணலாம். பட் அந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். லிங்க் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்லிங் ஆக சான்ஸ் ரொம்ப ஹையராக இருக்க மாதிரியே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். செல்லிங்க்கு ஸ்டாண்டு நம்ம இதை அந்த பேசலை. பட் செல்லிங் தான். அதான் டிஒய்டி மேனாவும் அதே தான். செல்லிங் மட்டும்தான். DYDX எனி பேட்டர்ன் கிரியேஷன் இன்னும் பெட்டராக கிரியேட் ஆகலை. இது கிரியேட் ஆச்சுன்னா இது பிரேக் அவுட் கொடுக்க அப்சைட் போகவும் வாய்ப்பு நிறைய வருது. DYDXல C98 as well as RSS3. ஓகே, அவ்வளோதான். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். USDT வேணும்னா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள்.